குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் யூனிட் 8 பழைய சிலபஸ் படி புது சிலபஸ்க்கு யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த அரசியல் பகுதிக்கான ஒரு தொடக்கம், அந்த திராவிட மொழிகளுக்கான பிரச்சனைகள் என்ன, சமஸ்கிருதம் என்ன இஷ்யூஸ், அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தா அயோத்திதாசர் என்ன பண்ணார், கால்டுவெல் என்ன பண்ணார், வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க வகுப்பு முடித்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்வு நோக்கில் ஒரு முக்கியமான பகுதி. சரிங்களா? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முன் கதைகளையும் பார்க்க வேண்டியது இருக்குது. டேரெக்டாக நம்ம நோட்ஸாகவே கொண்டு போயிடலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. 1904 சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. 1904 சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, 3% இருக்கக்கூடிய பிராமின்ஸ், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 3% இருக்கக்கூடிய பிராமின்ஸ் 97% கவர்மெண்ட் சீட்டை எடுத்துக்கிறாங்க அன்னைய தேதிக்கு. 3% இருக்கக்கூடிய பிராமின்ஸ் 97% இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டை எடுத்துக்கிறாங்க. 97% இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் 97% இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் 3% கவர்மெண்ட் சீட்டு கூட கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு அவர் அன்னைக்கே சொல்லிடுறாரு. 3% கவர்மெண்ட் சீட்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? விச் மீன்ஸ் அரசு வேலைகளில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா சங்கரன் நாயர். அப்போ அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கூற்று சொல்லுவார். அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றால், அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமென்றால், அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமென்றால் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமென்றால் என்ன சொல்றாரு? சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சி நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இதுதான் ஒரு தொடக்க புள்ளி. அதாவது பார்ப்பனருக்கும் பார்ப்பனர் அல்லாதருக்குமான அந்த கருத்து வேறுபாடுனா இத்தனை ஆண்டு காலம் தங்களுடைய அரசு பணிகள் பார்ப்பனர்களால் சுரண்டப்பட்டு இருக்கு அப்படின்றத அந்த மக்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், நான் பிராமின்ஸ் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி, தொடக்க புள்ளியாக சங்கரன் நாயர் தான் இருக்காரு. சரிங்களா? இதோட தொடர்ச்சியாக 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். மெட்ராஸ் பிராமணர், தட் இஸ் பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சங்கம் அல்லது கழகம், இதை உருவாக்குறாங்க. அப்போ யார் யாரெல்லாம் உருவாக்குறாங்க இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுப்பிரமணியன், ஒரு 3 பேர் சேர்ந்து உருவாக்குவாங்க. அதில் முதல் நபர் யாருன்னா சுப்பிரமணியன், புருஷோத்தமன் நாயுடு, சுப்பிரமணியன், புருஷோத்தமன் நாயுடு, சங்கரன் நாயர். சுப்பிரமணியன், புருஷோத்தமன் நாயுடு, சங்கரன் நாயர், இவங்கெல்லாம் உருவாக்குறாங்க. சரிங்களா? இதோட தொடர்ச்சியாக 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்குறாங்க. மெட்ராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் ஐக்கிய கழகம். இந்த அமைப்பை யார் யாரெல்லாம் உருவாக்குறாங்கன்னா சரவணப்பிள்ளை, சரவணப்பிள்ளை, வீராசாமி நாயுடு, சரவணப்பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு, சரவணப்பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஐக்கிய கழகம். இந்த அமைப்பு உருவாக்கி ஒரு 2 மாதம் கழிச்சு, ஆஃப்டர் 2 months,
இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் உருவாக்கி ஒரு 2 மாதம் கழித்து இதில் ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஒரு யங்ஸ்டர், ஒரு இளம் வாலிபர். அவர் பேர் என்னென்னா நடேச முதலியார். இங்கே ஒவ்வொருத்தவங்க பேருக்கு பின்னாடி நம்ம சாதி பேரை சேர்த்து பார்க்குறோம். அது பார்க்கணுமா அப்படின்னா அது அந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கு இந்த நீதி கட்சியுடைய வீழ்ச்சியை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு அதோடைய இந்த கிளாஸோட எண்டு பாயிண்டில் புரியும். நீதி கட்சி வீழ்ச்சி பார்க்கும்போது புரியும். சரிங்களா? அப்போது சரவணப்பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு 3 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க கட்சி. அது மெட்ராஸ் ஐக்கிய கழகம். அதில் ஒரு 2 மாதம் கழித்து நடேச முதலியார் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுறாரு. இவர் ஜாயின் பண்ண பிறகு இந்த கட்சியோட பெயர் என்னவா மாறுதுன்னா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் மாறுது. மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி மாறுது. மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன், அதாவது மெட்ராஸ் திராவிடர் கழகம். மெட்ராஸ் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடையுது. மெட்ராஸ் திராவிடர் கழகம். சரிங்களா? இப்போ இந்த மெட்ராஸ் திராவிடர் கழகம் சார்பாக 1913 நிறைய பிரான்ச்சஸ், அங்கங்கே பல கிளைகள் உருவாக்கப்படும். இதே கட்சி தான் பல கிளைகள் உருவாக்கப்படுது. 1914 இந்த கட்சிக்கு இளைஞர் மாநாடு நடக்கும், யூத் கான்ஃபரன்ஸ். இந்த கட்சிக்கு என்ன நடக்குது? இளைஞர் மாநாடு, யூத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. மெட்ராஸில் என்ன பண்ணுறாங்க? இளைஞர் மாநாடு நடத்துகிறாங்க. இதோட தொடர்ச்சி 1916 பிராமணர் அல்லாதோர் மாணவர் விடுதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிராமணர் அல்லது பார்ப்பனர், பிராமணர் அல்லாதோர் மாணவர் விடுதி தொடங்குறாங்க. தட் இஸ் நான் பிராமின் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல். நான் பிராமின் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. சரிங்களா? இதோட தொடர்ச்சியை நம்ம வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா 1912 ராயல் கமிஷன் அப்படின்னு ஒரு குழு போட்டிருப்பாங்க. 1912 ராயல் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, ராயல் கமிஷன். 1912 ராயல் குழு, ராயல் கமிஷன் அப்படின்னு ஒரு குழு போட்டிருப்பாங்க. இந்த குழு வந்து பிரிட்டிஷ் போடுறாங்க. இது எதுக்காக இந்த குழு போடுறாங்க அப்படின்னா அரசு வேலைகளில் பார்ப்பனர் ஆதிக்கம் உள்ளதா, அரசு வேலைகளில் பார்ப்பனர் ஆதிக்கம் உள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்கான குழு. இப்போ அவங்க கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்ப்பனரே எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தான் வேலை போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இது உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போடப்பட்ட குழு தான் ராயல் குழு. மொத்தமாக 42 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த குழுவில் மொத்தமாக எத்தனை பேர்கிட்ட விசாரணை நடக்குதுன்னா 42 பேர். 42 பேர் என்ன சொல்லிடுறாங்க, ஆமாம் அரசு வேலைகளில் சாதி பாகுபாடு இருக்குது, பார்ப்பனருக்கு மட்டும்தான் அந்த சீட் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மொத்தமாக என்ன பண்ணிடுறாங்க, ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்னா 1916 நவம்பர் மாதம் 20 1916 நவம்பர் 20 விக்டோரியா ஹாலில், விக்டோரியா அரங்கம், 1916 நவம்பர் 20 விக்டோரியா அரங்கத்தில், விக்டோரியா அரங்கம். இந்த விக்டோரியா அரங்கம் எங்கே அப்படின்னா சென்னையில். விக்டோரியா அரங்கம் சென்னையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த விக்டோரியா அரங்கம் சென்னையில் இருக்கக்கூடியதில் ஒரு 3 பேர் சேர்ந்து 2 அமைப்பு உருவாக்குறாங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னா டிஎம் நாயர், ரெண்டாவது நடேச முதலியார் டிஎம் நாயர், நடேச முதலியார் மற்றும் தியாகராய செட்டியார். டிஎம் நாயர், நடேச முதலியார் மற்றும் தியாகராய செட்டியார், இந்த 3 பேர் சேர்ந்து 2 அமைப்பு உருவாக்குறாங்க. ஒன்று சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தட் இஸ் தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஷார்ட்டா SILF அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன்.
சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், தட் இஸ் தென்னிந்திய மக்கள் கழகம். தென்னிந்திய மக்கள் கழகம். அப்போது தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு அமைப்பும் தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாக்குறாங்க. இதை வந்து SIPA அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ரொம்ப சிம்பிள். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லக்கூடியது அரசியல் கட்சி. சரிங்களா? இந்த SIPA தென்னிந்திய மக்கள் கழகம்னு சொல்லக்கூடியது இவங்க வந்து மார்க்கெட்டிங் குரூப். அந்த கட்சிக்கான மார்க்கெட்டிங் குரூப். வரவு செலவு, போஸ்டர் அடிக்கிறது, அந்த வாசகங்கள் உருவாக்குறது, புத்தகம் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது யாருன்னா தென்னிந்திய மக்கள் கழகம். ரெண்டும் ஒன்று தான். தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்றது அரசியல் கட்சி, தென்னிந்திய மக்கள் கழகம்னு சொல்லக்கூடியது மார்க்கெட்டிங் குரூப். சரிங்களா? அப்போ இந்த 2 சங்கங்களை 3 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. TM நாயர், நடேச முதலியார், தியாகராய செட்டியார். ரைட்டா? இந்த இடத்துல தான் நடேச முதலியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடேச முதலியார் அவர் என்ன சொல்றாருன்னா, நோ ரிசர்வேஷன் நோ டேக்ஸ், நோ ரிசர்வேஷன் நோ டேக்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ்ட சவால் வர்றாரு. இடஒதுக்கீடு கொடுக்கலனா உங்களுக்கு நாங்கள் வரி கட்ட மாட்டோம்னு சொல்கிறாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரைட்டா? அப்போ இதோட தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம் 1916, அதே வருஷம் டிசம்பர் மாதம் 1916 இந்த SILFக்கு, அதாவது SILFனா தென்னிந்திய நல உரிமை சங்கம், இவங்களோட முதல் மாநாடு நடக்குது. இந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதில் முக்கியமாக 2 தான். ஒன்று, பிராமணர் அல்லாதோரின் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ். ஒன்று, பிராமணர் அல்லாதோரின் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ். ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ரிடக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினன்ஸ் இன் சொசைட்டி. ரிடக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினன்ஸ் இன் சொசைட்டி. சமூகத்தில் பிராமண ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும். தட் இஸ் பார்ப்பன ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் சமூகத்தில். இது 2 தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அப்போ இந்த முதல் மாநாட்டுடைய இந்த கோரிக்கைகளை தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய நபர் யாருன்னா சிதம்பரம் குடியரசு. இந்த கூற்றை சொல்கிறவர் யார்? சிதம்பரம் குடியரசு. இந்த கூற்றை சொல்லக்கூடியவர் யார்? சிதம்பரம் குடியரசு. இவர் தான் அதை சொல்கிறாரு. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மகாசாசனம் சொல்கிறவர் யார்? சிதம்பரம் குடியரசு. ரைட்டுங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்குது. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு உருவாக்கி வச்சு அதெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாமே பார்ப்பன எதிர்ப்பு, பிராமினுக்கு இது அகைன்ஸ்டாக தான் பண்ணுறாங்க எல்லாருமே. சரிங்களா? விச் மீன்ஸ் பிராமினுக்கு அகைன்ஸ்டானா அந்த மனுஷங்களுக்கு எதிராக கிடையாது. அவங்களோட அந்த ஐடியாலஜி, அந்த பிராமணிசம், அந்த பார்ப்பனிய கருத்துக்கு எதிராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் 1917 மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். இந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. மெட்ராஸ் மாகாண கழகம், மெட்ராஸ் மாகாண கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு உருவாக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னா, பெரியார், திருவி கல்யாண சுந்தரனார், பெரியார், திருவிக்கா, கேசவ பிள்ளை, வரதராஜுலு நாயுடு. பெரியார், திருவிக்கா, கேசவ பிள்ளை, வரதராஜுலு நாயுடு. சரிங்களா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க இல்லையா? எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, இவங்களும் நான் பிராமின் டெவலப்மெண்ட்டுக்கு தான்.
ஆனால் குறிப்பாக இந்த அமைப்பு எதை எதிர்த்து உருவாக்கப்படுதுன்னா அகைன்ஸ்ட் SILF. தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு எதிராக ஒரு கட்சியை உருவாக்குறாரு பெரியார். இப்போ பாருங்க, பெரியாரோட நோக்கமும் பார்ப்பனர் அல்லாதவரோட வளர்ச்சி தான், தட் இஸ் நான் பிராமினோட டெவலப்மெண்ட் தான். தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய நோக்கமும் நான் பிராமின் டெவலப்மெண்ட்டோடைய வளர்ச்சி தான். ஆனால் ஏன் இந்த பெரியார் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்காம தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அங்கே தான் பெரியார் ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பு நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவருடைய வளர்ச்சியும் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த நான் பிராமின் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் SC/ST சேர்த்துப்பீங்களான்னு கேட்கும்போது அங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க் ஏற்படுது. அதனால தான் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை எதிர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. இது ஒரு சைடு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த SILF வந்து 3 பத்திரிகை நடத்துகிறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 3 பத்திரிகைகள் நடத்துகிறாங்க. அப்படி அவங்க நடத்தக்கூடிய முதல் பத்திரிகை என்ன அப்படின்னா 1917 பிப்ரவரி 24 உருவாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் மேகசின். 1917 பிப்ரவரி 24 உருவாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பத்திரிகை. அந்த பத்திரிகையோட பேர் என்ன? ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடியது ஆங்கில பத்திரிகை, இங்கிலீஷ் மேகசின். சரிங்களா? இந்த பத்திரிகையுடைய எடிட்டர், தட் இஸ் ஆசிரியர் யார் அப்படின்னா TM நாயர். இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது TM நாயர். துணை ஆசிரியர், தட் இஸ் கோ எடிட்டர் ஆர் சப் எடிட்டர். துணை ஆசிரியர், இந்த துணை ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்ணலிங்கம். துணை ஆசிரியர் யார் அப்படின்னா பூர்ணலிங்கம். சரிங்களா? ஆசிரியர் TM நாயர், துணை ஆசிரியர் வந்து பூர்ணலிங்கம். இதோட தொடர்ச்சியாக 2வது பத்திரிகை என்ன அப்படின்னா 1917 ஜூன் மாதம் 1917 ஜூன் மாதம் திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை உருவாக்குறாங்க. 1917 ஜூன் மாதம் என்ன பத்திரிகைனா திராவிடம்னு சொல்லக்கூடிய பத்திரிகை. இது தமிழ் மொழி பத்திரிகை. இங்கே நம்ம ஆசிரியர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், துணை ஆசிரியர்லாம் வேண்டாம். அப்போ இந்த திராவிடம் அப்படின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர்னா பக்தவசலம் பிள்ளை. பக்தவச்சலம் பிள்ளை இவர் தான் ஆசிரியராக இருக்கார். அடுத்து 3வதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1917 அக்டோபர் மாதம் 1917 அக்டோபர் மாதம் ஆந்திர பிரகாசிகா. 1917 அக்டோபர் மாதம் ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை உருவாக்குறாங்க. ஆந்திர பிரகாசிகா. சரிங்களா? இது தெலுங்கு மொழி பத்திரிகை. ஆந்திர பிரகாசிகான்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மொழி பத்திரிகை. இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் யாருன்னா பார்த்தசாரதி. இந்த பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா பார்த்தசாரதி. சரிங்களா? இது தெலுங்கு மொழி பத்திரிகை. அப்போது ஒவ்வொரு மொழி சார்ந்த பத்திரிகை முக்கியமாக உருவாக்கிடுறாங்க. ரைட்டா? இப்போ இந்த பத்திரிகைகளில் இந்த ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை தான் ரொம்ப ஃபேமஸாக இந்தியா முழுக்க பரவுது. அப்போ அதனால தான் இந்த நீதி கட்சி, தட் இஸ் இந்த SILF என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தங்களோட பேரை மாற்றிக்கிறாங்க, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி. ஜஸ்டிஸ். அப்போ SILFனாலும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னாலும் ஒன்று தான், நீதி கட்சி. அப்போ 1916 உருவாக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1917 என்னவா மாறுது? நீதி கட்சியாக மாறுது. 1916 உருவாக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னவா மாறுது அப்படின்னா 1917 நீதி கட்சியாக மாறுது. அப்போ ரெண்டுமே ஒன்று தான், பெயர் தான் மாறிக்குது. சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் 1917 அன்னி பெசண்ட்டுக்கும் நீதி கட்சிக்கும் சண்டை வரும். அன்னி பெசண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் வந்து நீதி கட்சி கிடையாது, ஜாதி கட்சின்னு சொல்லுவாங்க. நீதி கட்சி இல்லை, சாதி கட்சின்னு சொல்லிடுவாங்க அன்னி பெசண்ட். ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த நீதி கட்சி எதிர்க்கிறது பார்ப்பனர்கள், அன்னி பெசண்ட் அயர்லாந்துக்காரங்க. இவங்க வந்து அந்த பார்ப்பன விஷயம்லாம் பிடிச்சி அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுறது, அவங்கள மாதிரி பேசுறது, தன்னை ஒரு பிராமினாவே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்னி பெசண்ட். அந்த சூழலில் தான் இந்த அன்னி பெசண்ட் வந்து நீதி கட்சி இல்லை ஜாதி கட்சின்னு சொல்லும். இப்போ நீதி கட்சி வந்து அன்னி பெசண்ட் என்ன சொல்கிறாங்க? நீதி கட்சி அன்னி பெசண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு அயர்லாந்து பிராமின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அயர்லாந்து பிராமின் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அயர்லாந்து பிராமின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அயர்லாந்து பிராமின் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து
முடிச்சிடுறாங்க. சரி, இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும். தட் இஸ் மாண்டேகி ஜெம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் இல்லையா? இது ஐஎன்எம்லையும் பார்த்தோம். இதன் அடிப்படையில் 1920 எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு நம்ம ஐஎன்எம்ல பார்த்தது தான். சரிங்களா? ஸோ ஐஎன்எம் பார்த்துட்டு நம்ம இங்கே வர்றதுனால நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த யூனிட் 8. அடுத்தது, இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கலந்துக்குமா? காங்கிரஸ் கலந்துக்காது. ஆல் ஓவர் இந்தியா காங்கிரஸ் கலந்துக்காதுன்னு காந்தி சொல்லிடுவார். காங்கிரஸ் கலந்துக்காது. ஆனால் 1920 நீதி கட்சி போட்டியிடும் மெட்ராஸ் மாகாணத்தில். 1920 நீதி கட்சி போட்டியிடும். மொத்தமாக 98 சீட்டில் 63 சீட்டு ஜெயிப்பாங்க. 98 சீட்டில் 63 சீட்டு யார் ஜெயிக்கிறா? நீதி கட்சி ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? 98 சீட்டில் 63 சீட்டு நீதி கட்சி ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்ச நீதி கட்சி மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க, முதலமைச்சராக மாறுறாங்க. சரிங்களா? அப்போ யார் யாரெல்லாம் முதலமைச்சராக வராங்க, அவங்க செஞ்ச திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10லிருந்து 15 பாயிண்ட் மொத்தமாக முடிச்சிட்டோம்னா இந்த நீதி கட்சி முடிஞ்சுது. ரைட்டா? அப்போது நீதி கட்சியின் முதலமைச்சர்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி தலைப்படுத்துக்கிறோம். தட் இஸ் நீதி கட்சியின் சார்ந்த முதலமைச்சர்கள். 1920 21 சுப்பராயலு ரெட்டி. 1920 to 21 யார் முதலமைச்சராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சுப்பராயலு ரெட்டி. 1921 26 பனகல் ராஜா என்கிற ராமலிங்கனார். பனகல் ராஜா என்கிற ராமலிங்கனார். 1926 30 சுப்பராயன். நம்ம முன்னாடி பார்த்தது சுப்பராயலு ரெட்டி, இங்கே பார்க்குறது சுப்பராயன். ஆக்சுவலாக இந்த சுப்பராயன் வந்து நீதி கட்சி கிடையாது, இவர் மட்டும் சுயராஜ்ய கட்சி, தட் இஸ் ஸ்வராஜ் பார்ட்டி. இவர் மட்டும் ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. சிஆர் தாஸ் உருவாக்கவர் இல்லையா 1923 அந்த சுயராஜ்ய கட்சி சேர்ந்தவர். சரிங்களா? அப்போ இவர் நான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி இல்லாதவர், நான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஆனால் சிந்தனை என்னமோ நீதி கட்சியோட சிந்தனை தான் இவருக்கு இருக்கும். சரிங்களா? 1930 to 32 முனுசாமி நாயுடு. 30 to 32 முனுசாமி நாயுடு. 1932 to 36 பொப்பிலி ராஜா என்கிற ரங்காராவ். பொப்பிலி ராஜா என்கிற ராமகிருஷ்ண ரங்காராவ். ராமகிருஷ்ண ரங்காராவ். பொப்பிலி ராஜா என்கிற ராமகிருஷ்ண ரங்காராவ். சரிங்களா? அடுத்து 1936 ஏப்ரல்லிருந்து 1936 ஆகஸ்ட் வரை பிடி ராஜன். பிடி ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 1936 ஆகஸ்ட்லேருந்து 1937 ஏப்ரல் வரை, ஆகஸ்ட்லேருந்து ஏப்ரல் வரை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொப்பிலி ராஜா. மறுபடியும் பொப்பிலி ராஜா. 1937 கடைசியா, ஏப்ரல்லிருந்து கடைசியா அந்த 37 வேங்கட நாயுடு. வேங்கட நாயுடு. பல இடங்களில் பொப்பிலி ராஜாவோட முடிச்சிருப்பாங்க. ஆனால் பொப்பிலி ராஜாவுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் யார் இருப்பான்னா வேங்கட நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருப்பார். ஸோ கொஷனில் என்ன கொடுக்குறான், ஆப்ஷனில் என்ன கொடுக்குறான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? அப்படி பார்த்தா 1920 37 வரை நீதி கட்சி எத்தனை வருஷம் முதலமைச்சர் ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்படின்னா 13 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. 1920 37 வரை எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? 13 ஆண்டுகள். ஏன்னா இங்கே ஒரு 4 வருஷம், தட் இஸ் 26 to 30 சுப்ராயன், இவர் வந்து நீதி கட்சி இல்லாதவர், அதனால 13 வருஷமாக மாறிடுது. சரிங்களா? அப்போது இவங்கெல்லாம் முதலமைச்சர்கள். இதை தாண்டி கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இது எல்லாமே டேட்டா தான், அதனால தான் உங்களுக்கு பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு படிச்சுக்க வேண்டியதான்.
ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியின் திட்டங்கள். நீதி கட்சியின் திட்டங்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நீதி கட்சி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு 1920 மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். மிட் டே மீல் ஸ்கீம் 1920 என்ன திட்டம் கொண்டு வராங்க? மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் சரிங்களா? இது எங்கே கொண்டு வராங்கன்னா மெட்ராஸில் உள்ள 1000 விளக்கு பகுதி, தட் இஸ் 1000 லைட்ஸ் ஏரியா. 1000 லைட்ஸ் ஏரியா 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வராங்க. 1000 விளக்கு பகுதி 1000 லைட்ஸ் ஏரியாவில் கொண்டு வராங்க. இதை கொண்டு வரக்கூடியவர் யாருன்னா, அந்த ஒரு இடத்துல தான் கொண்டு வராங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு கிடையாது சரிங்களா? இதை கொண்டு வரக்கூடிய நபர் யாருன்னா தியாகராய செட்டியார். இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரக்கூடிய நபர் யாருன்னா தியாகராய செட்டியார். இவர் என்னவா இருக்காரு? மெட்ராஸோட மேயராக இருப்பார் அன்றைய தேதிக்கு. மெட்ராஸினுடைய மேயராக இருக்கக்கூடிய தியாகராய செட்டியார் தான் என்ன பண்ணுறாரு? இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த ஒரு பகுதிக்கு மட்டும். ஆனால் 1925 தியாகராயர் இறந்துருவார். 1925 இந்த தியாகராய செட்டியார் இறந்துருவார். அதுக்கப்புறம் 1925 இந்த மதிய உணவு திட்டமும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா? அடுத்து நீதி கட்சியுடைய முக்கியமான சாதனைகள் அப்படின்னா, அதே 1920 கொண்டு வந்த மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட். மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட். மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் அதாவது மெட்ராஸ் நகர திட்டமிடல் சட்டம். மெட்ராஸ் நகர திட்டமிடல் சட்டம். மெட்ராஸ் நகர திட்டமிடல் சட்டம் இது என்னென்னா, அந்த அடிப்படை வசதிகள், அந்த ரெஸ்ட் ரூமு, ட்ரைனேஜு, தண்ணி, வாட்ரு, தண்ணி குழாய், அந்த பைப் போடுறது, அந்த ரோடு போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இதோட தொடர்ச்சியாக 1921 எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட். வேறு என்ன சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட். அதாவது ஆரம்ப கல்வி சட்டம். ஆரம்ப கல்வி சட்டம். அதே 1921 வேற என்ன சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா சித்தா மெடிசன் ஆக்ட். சித்த மருத்துவ சட்டம். சித்தா மெடிசன் ஆக்ட், சித்த மருத்துவ சட்டம். சித்த மருத்துவ சட்டம். அதே 1921 வேற என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நோ நீட் ஆஃப் சான்ஸ்கிரிட். நோ நீட் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன் மெடிக்கல் எஜுகேஷன். இன் மெடிக்கல் எஜுகேஷன். மருத்துவ கல்வியில் சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. மருத்துவ கல்வியில் சமஸ்கிருதம் தேவையில்லை. மருத்துவ கல்வியில் சமஸ்கிருதம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே 1921 மற்றும் 22 1921 மற்றும் 1922 2 வருஷம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் G1 போட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஆர்டர் எதுக்கு அப்படின்னா ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ். பார்ப்பனர் அல்லாதோரின் இடஒதுக்கீட்டுக்கான அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க 2 டைம். ஃபர்ஸ்ட் 1921, செகண்ட் 1922 பார்ப்பனர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீட்டுக்கான கவர்மெண்ட் ஆர்டர். 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அதாவது பணியாளர் தேர்வு ஆணையம். பணியாளர் தேர்வு ஆணையம். ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வு ஆணையம் சரிங்களா? இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தான் 1929 என்னவா மாறும் அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறும். 1929
என்னவா மாறுது? பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறுது. பொதுப்பணித்துறை ஆணையம். பொதுப்பணித்துறை ஆணையம். இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் 1957 மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறும். மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறும். இந்த மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் 1970 டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும். ஏன்னா 1969 தான் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சுருப்பாங்க, சட்டம் வந்திருக்கும். அதனால தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 1956 அந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாலிட்டியில் படிச்சிங்க. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம். இந்த சட்டத்தில் தான் மெட்ராஸ் ஃபார்ம் ஆச்சு. அதனால தான் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மறு வருஷம். சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சியாக வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டியை உருவாக்குறாங்க. 1926 என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி உருவாக்குறாங்க. /1925 போடுங்க. ஸ்கூல் புக்கில் 1925 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆந்திரா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 26 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்போம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி உருவாக்குறாங்க சிதம்பரத்தில். 1929 சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி உருவாக்குறாங்க. 1926 ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அதாவது இந்து அறநிலையத்துறை சட்டம். இந்து அறநிலையத்துறை சட்டம், which means கோவில் நிர்வாகத்தில் பார்ப்பனர் அல்லாதோரும் கலந்துக்கலாம். வெறுமன பார்ப்பனர்கள் மட்டும் கோவிலுடைய நிர்வாகத்தில் தலையிடணும்னு அவசியம் கிடையாது. பார்ப்பனர் அல்லாதோரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட்டா? அடுத்து அதே 1926 அபாலிஷன் ஆஃப் மிராசுதார் சிஸ்டம். அபாலிஷன் ஆஃப் மிராசுதார் ஆக்ட். அபாலிஷன் ஆஃப் மிராசுதார் ஆக்ட். மிராசுதார் ஒழிப்பு சட்டம். மிராசுதார் ஒழிப்பு சட்டம் கொண்டு வராங்க. மிராசுதார் ஒழிப்பு சட்டம். சரிங்களா? 1928 முக்கியமான விஷயம், ரிசர்வேஷன் பாலிசி. தட் இஸ் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி. 1928 தமிழ்நாடு இடஒதுக்கீடு கொள்கை. இதுக்கு தானே இவ்வளோ பெரிய போராட்டமும் அயோத்திதாசரில் ஆரம்பிச்சு இல்லையா? இந்த ரிசர்வேஷனுக்காக தான் அயோத்திதாசர் அந்த மாதிரி பல நபர்கள், இன்னும் பெரியாரை பற்றி பார்க்கணும், அண்ணாவை பற்றி பார்க்கணும், ஜான் ரத்தினம், எல்லாரும் நீதி கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடஒதுக்கீடுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு இடஒதுக்கீடு கொள்கை. இதுக்கான மசோதாவை தாக்கல் செஞ்ச எம்எல்ஏ யார் அப்படின்னா முத்தையா முதலியார். எம்எல்ஏ யார் அப்படின்னா அது முத்தையா முதலியார். இவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் முதலமைச்சர் யாருன்னா சுப்பராயன். தட் இஸ் சுயராஜ்ய கட்சி சேர்ந்தவர். நீதி கட்சிக்காரங்க இடஒதுக்கீடு கொடுக்கல, சுயராஜ்ய கட்சிக்காரர் தான் கொடுத்தாரு. அதை தான் சொன்னேன் நான், நீதி கட்சியின் சிந்தனையுடையவர் சுப்பராயன் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? முத்தையா முதலியார். அப்போ இதோட தொடர்ச்சியாக கடைசியாக ஒரு 2 பாயிண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. காஸ் ஆஃப் ஃபால். காஸ் ஆஃப் ஃபால். ஸோ இதுவரை பார்த்தது அவங்களோட ஸ்கீம்ஸ். இப்போ பார்க்க போகிறது அவங்களோட வீழ்ச்சி. எதனால் நீதி கட்சி தோச்சுச்சு அப்படின்னா 1930க்கு மேலே 1930க்கு மேலே பெருசாக எந்த சட்டமும் போடல. 1930க்கு மேலே பெருசாக எந்த சட்டமும் போடல. அதிக சிபாரிசு மற்றும் ஊழல். அதிக சிபாரிசு மற்றும் ஊழல். மோர் ரெக்கமெண்டேஷன் அண்டு கரப்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா பெரியார் சொன்ன மாதிரி SC/STக்கு இங்கே பெருசாக ஒன்றும் செய்யலை. சரிங்களா? ஏன்னா பெரியார் அதை சொல்லி தானே கட்சி ஆரம்பித்தார், மெட்ராஸ் மாகாண கழகம்னு சொல்லிட்டு. SILF நீதி கட்சியை எதிர்த்து அந்த விஷயம் உண்மையாகவும் நடந்தது. சரிங்களா? 4வது குறிப்பிட்ட சாதி ஆதிக்கம். 4வது குறிப்பிட்ட
சாதி ஆதிக்கம். குறிப்பிட்ட சாதி ஆதிக்கம். இப்போ இதுவரை நம்ம பார்த்த அந்த அந்த நபர்களுக்கு பேருக்கு பின்னாடி இருந்த சாதியெல்லாம் பாருங்கள். நாயர், நாயுடு, ரெட்டியார், முதலியார், செட்டியார், இந்த ஒரு 4-5 சாதி தான் வரும். மற்ற சாதிகளுடைய நபர்கள்லாம் பெருசாக இதில் இல்லை. தலைமை பொறுப்புலையோ அல்லது தலைவர்களாவோ இல்லை. ஸோ இதுக்காக தான் சொன்னேன் நம்ம சாதி பேர் இந்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ரைட்டா. அதுக்கப்புறம் 5வது என்னென்னா 1937 காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனில் கலந்துக்கும். இதுதான் முக்கியமான ரீசன். காங்கிரஸ் எலெக்ஷனில் கலந்துக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும். வேறு எங்கெங்கெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாருமே தோல்வியை சந்திப்பாங்க. சரிங்களா? அப்போ தான் நீதி கட்சிக்கான வீழ்ச்சிக்கான காரணங்களை எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ நீதி கட்சி இவ்வளோ தான் நீதி கட்சி. இதை தாண்டி பெருசாக நீதி கட்சியில் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த விஷயத்தை பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம பெரியாரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வகுப்பில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்? பெரியாரோட தொடர்ச்சியாக அண்ணா, இவங்க 2 பேரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட், அரசியல் பகுதி பெருமளவு முடிஞ்சிடும். சரியா? ஸோ திரும்ப திரும்ப படிங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, டைம் மிஸ் பண்ணிட வேண்டாம். தேங்க்யூ.